ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போவோம் அப்படி சொன்னா நம்முடைய பலன் குன்றியது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ என்னுடைய சோறு எதை காண்பிக்குது அப்படி சொன்னா, இந்த உலகத்தினுடைய பொல்லாத தத்துவம், அதாவது ஆதாமின் உலகம், பிலாசபி ஆஃப் ஆடம், அவனுடைய தத்துவம் நம்மள என்ன பண்ணிருக்குன்னா சூழ்ந்து இருக்குன்னு அர்த்தம். இதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சு சொன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுல சூடு பிடிக்கணும். அதாவது எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓடுறது நிக்கிறது அது கிடையாது. கொஞ்சம் ஓடுறது நிக்கிறது அது கிடையாது. மாறா அந்த ஓட்டத்துல நல்ல ஸ்பீடா ஓடுறது தான், வேகமா ஓடுறதா. வேகமா நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி சொன்னா, அதாவது வேகம் சொன்னா எப்படி சொல்றதுன்னா, நிக்காத நான் ஸ்டாப் ரன்னிங், அதை பத்தி சொல்றேன். வேகம்னா கண்முன் தெரியாம ஓடுறது, அதை பத்தி நான் பேசல. நான் ஸ்டாப் ரன்னிங், இடைவிடாம ஓடுறதை பத்தி பேசுறேன் நான். அப்ப அந்த ஓட்டத்தை நம்ம ஓட ஆரம்பிச்சுட்டு சொன்னா வாழ்க்கை இனிமையா இருக்கு. கொஞ்சம் ஓடுறோம் நிக்கிறோம், கொஞ்சம் ஓடுறோம் நிக்கிறோம் அப்படின்னா அது நான் ஸ்டாப் கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன ஒண்ணு சோர்வு கிரீசிங், அதை தான் நான் சொல்ல வரேன். எவ்வளவு இந்த உலகத்துல மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் முக்கியமானதோ, அதை காட்டில முக்கியமானது என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடிய நடத்துதல். கடவுள் மனுஷனுக்கு என்னென்னலாம் நியமித்தாரோ அந்த வாழ்க்கை முறைமை விட்டுட்டு நியமிக்கப்படாத சில காரியங்களையும் அவன் என்ன பண்ணிட்டான்னா தேடிக்கொண்டு அதுலயும் சொல்யூஷனை தேடுறான் இன்னைக்கு மனுஷன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா உணவைத்தான் நமக்கு ஒரு அதுலயே மருந்து இருக்கும்படி செய்தார். உணவுலயே மருந்து இருக்கும்படி கடவுள் செய்தார். அப்படிதான் மனுஷன் என்ன பண்ணாருன்னா படைச்சார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான், உணவு அல்லாத காரியத்தை என்ன பண்ணிட்டான் அவன் தெரிந்து கொண்டான் மருந்தா. அது ஆக்சுவலி மருந்து கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் தான் மருந்துன்னு சொல்றான். பெயின் கில்லர் தான் மருந்து சொல்றான். பெயின் கில்லர்னா வலிக்குது இல்ல, நமக்கு வலி இருக்கக்கூடிய அந்த வலியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் அவன் என்ன சொல்றான் மருந்துன்னு சொல்றான். மருந்து என்பது வேற, பெயின் கில்லர் என்பது வேற. இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெயின் கில்லர் தான். பெயின் கில்லர் தான் மருந்துன்றான். ஆனா மருந்துன்றது உணவு, உணவுல தான் மருந்தே இருக்கு. இதுதான் தேவனுடைய ஒரு கட்டமைப்பு நமக்கு. ஆனா கடவுள் நியமிக்காத ஒண்ணு என்ன பண்ணிட்டான், இவன் போயிட்டு உருவாகிட்டான். அப்படிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. அப்படி போனதுனாலதான் என்னன்னா மனுஷனுக்கு சோர்வு வந்துச்சு. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான். மற்றபடி கடவுள் நியமித்த ஒரு காரியத்துல மனுஷன் போயிருந்தா சொன்னா இன்னைக்கு சோறு வந்திருக்காது. அது போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாவம். கடவுளுக்கு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் செப்பரேட் ஆனதுனால தான் அவனால தொடர்ந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா ஆண்டவருடைய அந்த வழிமுறையில நடக்க முடியல. இதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டா நம்ம ஓடும் பொழுது என்னன்னா நான் ஸ்டாப் ரன்னிங்குள்ள நம்ம வந்துடும். இன்னைக்கு நான் ஸ்டாப் ரன்னிங்குள்ள வர்றது நிறைய பேர் என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவங்க வாழ்க்கையில சோர்வு இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சோர்வு போட்டு அவனை தாக்குதுன்னு சொன்னா, சோர்வுகள் எப்படின்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வர அது ட்ரை பண்ணலாம், ஆனா அது ஆளுகை செய்யக்கூடாது. அதை பத்தி நான் பேசுறேன். நான் சொல்றது புரியுதா? சோர்ந்து போகாதே, பாட்டெல்லாம் போடுறோம், சோர்ந்து போகாதே. வேற என்ன, நான் உனக்கு இளைப்பாறு தருவேன் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இளைப்பாறு தருன்றப்போ சோர்வு வேதம் எதிர்க்குது. சோர்ந்து போகாதே சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டுன்னு சொல்லுது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் சொல்லுது, உன்னை விலக மாட்டார் சொல்லுது, உனக்கு இளைப்பாறு தருவார் சொல்லுது, சமாதானம் கொடுப்பார் சொல்லுது. இப்படி வேதம் என்ன பண்ணுதுன்னா சோர்வுகளை எதிர்க்குது. ஏன் இந்த சோர்வுகளை எதிர்க்குதுன்னா, இந்த சோர்வு என்று சொன்னா அது தேவனுக்குரியது கிடையாது, தேவனுக்கு எதிரானது. அதனாலதான் அந்த சோர்வுகளை என்ன பண்ணுதுன்னா வேதம் எதிர்க்குது. நம்ம சரியான ஒரு டைமென்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னா அந்த சோர்வு நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம் எந்த சூழ்நிலையிலும்.